ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஸ்பெஷல் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ராஜ்மா மசாலாவும் அதோடவே ஜீரா ரைஸுங்க செம்ம டேஸ்டியான காம்போ. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச்க்கோ இல்லை டின்னருக்கோ இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான காம்போவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ்க்கு ரைஸ் ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த பவுல்ல சேர்த்திருக்கேன். இது ஒரு 450 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் அப்ராக்சிமேட்டா நமக்கு கிராம்ஸ்ல வரும். அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 2 டைம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் ஊறி வந்தாலே போதும். அரிசி ஊறி வர்றதுக்குள்ள நம்ம ராஜ்மா மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு ராஜ்மா வந்து எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன். நைட் ஃபுல்லாவே ஊற வச்சிருந்தேங்க. இப்ப ஊற வச்சிருந்த ராஜ்மாவை குக்கருக்கு மாத்திக்கலாம். ராஜ்மா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ராஜ்மா நல்லா சாஃப்டா வெந்து வந்துரும். இப்போ ராஜ்மா வேகறதுக்குள்ள மசாலா பேஸ்ட் அரைச்சுக்கலாம். பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் வரணும். இப்ப நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமிங்ல 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப வதக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ராஜ்மா கறி ரெடி பண்ணிக்கலாங்க. அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயில்லயே நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். பொடி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. நம்ம பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அப்படியே மூடி வச்சிருந்தேன். சைட்ல ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமிங்ல 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் சோலே மசாலா சேர்த்துக்கலாங்க. ஆம்ச்சூர் பவுடருங்கிறது மாங்காய் பவுடர் தான். இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாட் மசாலாவும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சோலே மசாலாக்கு பதிலா நீங்க 1 டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம கிரேவி நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன், கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வேக போட்டிருந்த ராஜ்மாவும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 7 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ராஜ்மாவை நல்லா பூ மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துறேன். பிரியாணி இலை, பட்டை எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட நீங்க சேர்த்துக்கலாம், எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நமக்கு சாப்பிடும் போது டிஸ்டர்பிங்கா இருக்கும், அதுக்காக நான் வெளியே எடுத்துறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே நம்ம கிரேவியை விட்டுருந்தேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். ராஜ்மா வேக வச்ச தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுறலாம். இப்ப பாருங்க, மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல விட்டுருந்தேன். நம்மளோட ராஜ்மா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி இந்த மாதிரி வந்தாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுறலாம். செம்ம டேஸ்டியான ராஜ்மா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். செம்ம டேஸ்டியான இந்த ராஜ்மா கறி புலாவ் வெரைட்டிஸ்க்கு, கீ ரைஸ்,
எல்லாத்தோடையுமே பெர்ஃபெக்டா இருக்கும். சப்பாத்திக்கு பூரிக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், தோசை இட்லிக்குமே வச்சு சாப்பிடலாங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலா நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நெய் பாதி ஆயில் பாதின்னு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோடவே சின்னதா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரா ரைஸ்ங்கறனால ஜீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க, ஃபிளேவர் நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டு வரணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஜீரா ரைஸ் வந்து மைல்டான காரத்துல தான் இருக்கணும். இப்ப 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரைஸ சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்கறனால ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு மெஷர் பண்ணி ஊத்தணும். நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஜீரக சம்பா ரைஸ்க்கும் பாஸ்மதி ரைஸ்க்கும் ஒரே மெஷர்மெண்ட் தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்லயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாங்க. இப்ப ஹை ஃபிளேம்லயே ஒரு 2 நிமிஷம் போல வச்சிருந்தேன். இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஹை ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். மூடி போட வேண்டாம். நமக்கு தண்ணியும் ரைஸும் ஈக்குவலா வரணும். இப்ப பாருங்க, ரைஸும் தண்ணியும் ஈக்குவலா வந்திருக்கு. இந்த டைமிங்ல நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃபிளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. நீங்க நான் டைரக்டா ஸ்லோ ஃபிளேம்ல அப்படியே வச்சுட்டேன். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கட்டும். இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 15 நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஜீரா ரைஸ் செமையா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரியா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். மேல கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் மைல்டான ஜீரா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ராஜ்மா கறியும் சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. இதே போலவே ஜீரா ரைஸையும் ராஜ்மா கறியையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. செம காம்போவா இருக்கும். குழந்தைங்களை லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விடுறக்கும், லஞ்சுக்கோ இல்ல டின்னருக்கோ செஞ்சு பாருங்க. செம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே போல ஹெல்த்தியான ராஜ்மா மசாலாவையும் ஜீரா ரைஸையும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.